ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் பார்க்கலாமா? அதுக்கு சேனக்கிழங்கு கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சால்ட்டு போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் ஒரு ஆனியன், ஆஃப் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, மிளகு, ஆஃப் தக்காளி அண்டு தேங்காய் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்கு வந்துருச்சான்னு ஒரு நைஃபை வச்சு குத்தி பார்த்துடலாமா? இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த வேக வச்சுருக்க அந்த கிழங்கை வந்துட்டு ஒரு ஆஃப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம ஆயிலில் வேணும்னா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு இருக்கிற தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணணும். அந்த கிரைண்ட் பண்ண தக்காளி போக பேலன்ஸ் தக்காளி இருக்குல்ல, கொஞ்சமாக நம்ம அந்த எண்ணெயில் அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும், சீக்கிரமாக வதங்கும் தக்காளி வெங்காயம். அண்ட் தென் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ரெடி ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு அந்த குறைப்பாக அரைச்சி வச்சு அந்த மசாலா ஐட்டம்ஸ் தேங்காய்லாம் அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. திறந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வச்சுருக்குது நல்லா தெரியும். நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் தனியாக வேக வைங்க ஓப்பன் பண்ணி. அண்ட் தென் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி.